உங்க கையில இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு திறமையை பயன்படுத்தி இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நீங்க ஏதோ ஒரு சாதனை செய்ததாலதான் இங்க வந்தீங்க, இந்த மேடைக்கு வந்தீங்க. இந்த விருது கொடுக்கறதால உங்களுக்கு இந்த விருது கிடைக்கிறதால அந்த விருதுக்கே பெருமை. அதனால உங்களுடைய விருதுகள்லாம் பல்கி பெருகணும். இது நான் மட்டும் கிடையாது, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவங்க அச்சுமா சொன்னதுதான், கன்விக்ஷன் தான். உண்மையிலே உங்களால முடியும், நீங்க நம்புங்க. முடியாதது என்பது உலகத்தில் கிடையவே கிடையாது. ஒரு ஏழை எளிய வீட்டுல பிறந்து கடைசி பெஞ்சில் உட்கார்ந்து வாழ்க்கையில என்ன பண்ண போறேனே தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி படித்து ஒரு மக்கு மாணவனா, ஸ்லோ லேர்னரா, மெல்ல கற்கும் குழந்தையா இருந்து படித்து வாழ்க்கையில எப்படியே பெரியாளாக முடியும் அப்படின்னு நினைத்து கிடைத்த சிறு சிறு வாய்ப்புகளை மைக்கை பிடித்து 50 பேர் இருந்தாலும் பேசுறது, 5 பேர் இருந்தாலும் பேசுறது, எப்படியாவது பேசுறது, எங்க பார்த்தாலும் பேசுறதுன்னு எல்லா இடத்துலயும் ஓடி ஓடி பேசி இன்னைக்கு நான் நினைத்து கூட பார்த்ததில்லை. நான் நினைத்து பார்த்ததே இல்லை. நான் அமைச்சரவையில் வருவேன். இதை பார்த்த உடனே நினைச்சு உன்னால முடியும் கையை பிடிச்சு தூக்கி விட்டேன். என்னுடைய தலைவர் ஸ்ரீ ஜோசப் விஜய். அப்ப நாம என்ன பண்ணணும்னா, என்னைக்கும் ஒருத்தங்க நம்ம மீது ஒரு நம்பிக்கை வைத்து கை கொடுக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி நம்மள தகுதியானவர்களா முழு உழைப்பு செலுத்தி நம்ம முதல்ல நாம நம்பணும். அப்பதான் உலகம் நம்மள நம்பணும். ஆல் தி வெரி பெஸ்ட். கான்பிடென்டா இருங்க, வெற்றி நிச்சயம். தேங்க்யூ சோ மச். ஐசிஐ தனியா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்க பாத்தீங்களா? கொடுக்குற காசுக்கு தான் பண்ணும்ல. அதாவது நான் அமைச்சர் சொல்றதா, அண்ணன் சொல்றதா, இல்லன்னா சார் சொல்றதான்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அதாவது என்ன சொல்லு, தம்பி தான் அழகா சொன்னாரு. ஐ திங்க் அசுமா ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. போன வருஷம் இதே மேடையில நாங்க நின்ன நம்ம சகோதரி கனிமொழி கருணாநிதி அம்மா எம்பி அம்மா வந்திருந்தாங்க. நான் அங்கிருந்து ரேபிட் ஃபயர் கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு பிரேமலதா அம்மா ஒரு வாட்டி வந்தாங்க. ஆனா அங்க இருந்தப்ப ரொம்ப ஜாலியா இருந்தது. இங்க இருந்து என்னத்தை கேட்க போறாங்களா, இதுல சொத்து விட போறாங்களா, கேளுங்க பாத்துறோம். நல்ல கேட்கலாம். அமைச்சருக்கு முன் அமைச்சருக்கு பின் அப்படின்றது ஒரு சில வார்த்தைகள் நான் கேட்டுட்டே வருவேன். சோ அதற்கு முன் இந்த வார்த்தை எப்படி இருந்தது, இப்போ இந்த வார்த்தை எப்படி இருக்கு அப்படின்றத முதல்ல நேரம் எஸ் கடிகார குலத்தோடு கடுமையா போட்டி கொடுக்கிறேன். கைக்கு வா கேலண்டரே இருந்தா மாட்டேங்குது. முதல்ல அந்த பரப்புரை காலத்திலே ஒரு சரியா ஒரு 100 நாட்கள் வீட்டுல சரியா பேச்சுவார்த்தை இல்ல, சாப்பிடல, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஏன்னா நான் நின்ற இடம்லாம் ஒரு இன்னொரு கட்சியிலே போட்டேன். தமிழ்நாடு முழுக்க தோற்ற போதே அவர்கள் வென்ற 2 தொகுதியில் ஒன்று அந்த நான் என்ன தொகுதி. அதனால கடுமையா போராடி ஜெயிச்சு முடிச்சு அந்த சர்டிபிகேட் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போதுதான் ரியலைஸ் பண்ண ரொம்ப நாளா நம்ம சரியா பேசலையேன்னு. அவங்களுக்கு தெரியும், நம்ம சின்ன அபார்ட்மெண்ட் என் வீடு. அங்க வந்த பிறகு நான் சாரி சொல்றதா தேங்க்யூ சொல்றதா தெரியல. குட்டி பையன் ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சா. என்னுடைய மனைவி அவங்க அந்த ஆரத்தி எடுத்தாங்க. நாங்க அப்ப சரியா பேசிக்காம இருந்தோம். என்ன சொல்ல பதவியேற்பு விழாக்கு வேற அவங்களை கூட்டு போக முடியாம விட்டுட்டேன். அப்ப நம்ம ஸ்டைல் இன்னைக்கு நம்ம சாரி, அதனால எங்க ஸ்டைல் சாரி சாப்பிட்டியாமா அப்படிதான் நான் கேட்டேன். புரிஞ்சுப்பாங்க. சாப்பிட்டியாமா, தேங்க்யூ. ஹலோ, மாறாமல் இருப்பது இந்த மைக்கு கூட தான். சாப்பிட்டியாமா நான் கேட்டேன். அவங்க நான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னாங்க. அவ்வளவுதான். அப்ப அமைச்சராகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அதேதான் இப்போ. ஆனா இந்த நேரம் மட்டும் போத மாட்டேங்குது. இன்னும் இப்பெல்லாம் அவங்க ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு நானே கூட ஒரு 10 நிமிஷம் உட்காண்டா கூட இன்னும் உங்க மீட்டிங் டைம் வச்சு கிளம்பி போங்கன்னு சொல்றாங்க. அதனால நேரம் போதவில்லை. அதுதான் பதில். அடுத்தபடியாக உறவுகள். முதல் பதிலே சேர்த்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எங்க கழகத்திலயும் சரி, நம்மளுடைய நண்பர்கள் வட்டத்திலயும் சரி, உறவுகள் என்பவர்கள் கூட பிறந்தவங்க கிடையாது. யாரெல்லாம் மண்ணையும் மக்களையும் இந்த ஊரையும் நேசிக்கக்கூடியவங்க அத்தனை பேருமே எங்களுடைய உறவுகள் தான். நீங்க இருக்க அத்தனை பேருமே உறவுகள் தான். இவ்வளவு வந்திருக்காங்க பாருங்க. ஜெகதீச பாண்டியன் வந்திருக்காரு, தம்பி மகுவி, அமலஞ்சரம், ஷக்கீர், அருண், அவங்கெல்லாம் அவங்க அப்பா அம்மா யாரு, எங்க அப்பா அம்மா யாரு. பட் எல்லாருமே ஊருக்கு உழைக்கிற ஒவ்வொருத்தருமே உறவுகள் தான். நிம்மதியா? அமைச்சருக்கு முன்பு அமைச்சர் இல்ல, நிம்மதிங்கிறது ஒரு முன்முடிவுங்க. குழந்தைங்க எப்பயுமே அப்பா அம்மா கிட்ட நிம்மதி கேட்பாங்க. அப்பா அம்மா எப்பயுமே குழந்தைகள் மூலமா நிம்மதி வரும்னு எதிர்பார்ப்பாங்க. காலைல எழுப்பும் போதே கத்தி எழுப்புவாங்க. எழுந்து பக்கத்து வீட்டு பையனை பாரு அப்படின்னு கத்துவாங்க. இன்னைக்காவது குழந்தை சொல்லியிருக்கா, எழுந்து பக்கத்து வீட்டு அப்பா அம்மா பாரு, அவங்க எவ்வளவு அன்பா சொல்றாங்க. நிம்மதிங்கிறது முன்முடிவு நாம் எடுக்கிறது தான். இந்த எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஒரு முட்டையை பறவை அழகா அடை காத்து அது குஞ்சு குறித்து தன்வாயால் உணவு ஊட்டி
அது சிறகு வளர்த்து இறகு வளர்த்து கொஞ்சி அது சிறகடிக்கு பறந்த பிறகு என்ன போயிடுச்சு நான் தானே வளர்த்தேன் அப்படின்னு சோகத்திலே இருக்குமா. ஆனா அதன் பிறகுதான் அது வலிமையான பறவையா நம்ம மாறும். அப்ப இந்த நிம்மதி இல்ல, நேரம் இல்ல, பாசம் இல்ல, அதெல்லாம் அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்க்கும் போது அது அர்த்தமே இல்லை. என் நிம்மதி என்கிட்ட இருக்கு, நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், ஹாப்பியா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன். நான் கேட்கலாமா கேட்கக்கூடாது ஆக்சுவலி கடைசி நிம்மதின்னு சொல்லிட்டேன். பட் போத்து விடுறதுக்காக தான் நான் இங்க இது நிக்கிறேன். 5 பேர் கொண்ட குழு உள்ள உட்காரும். இந்த டாக் பேக்ல இப்பதான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, கேளுங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் எல்லாரும் கேட்கறது விமர்சனம். அமைச்சராக இருப்பதற்கு முன்பு அப்பவும் இருந்தது, இப்பொழுது எப்படி இருக்கு? இல்ல, விமர்சனம் ரொம்ப முக்கியம். ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களுக்கு நம்ம செவி கொடுக்கலன்னு வெற்று புகழ்ச்சியிலே நம்ம பறந்துகிட்டே இருப்போம். நீங்க எது பண்ணாலும் பாராட்டுறதுக்கு 4 பேர் இருப்பாங்க, அவங்க நண்பர்கள். எது பண்ணாலும் விமர்சனம் மட்டுமே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எதிரிகள். ஆனா ஆக்கப்பூர்வமான விமர்சனம் சொல்றாங்க பாருங்க, அவங்க தான் உண்மையான விமர்சகர்கள். நான் பேசுற மொழி மாறி இருக்கு, நான் பேசுற விஷயம் மாறி இருக்கு. சின்ன பசங்க கிட்ட எல்லாம் நம்ம கேட்கிறோம். ஒரு 4 ஆண்டு காலம் போர் உச்சத்துல இருந்தப்ப இலங்கையில போய் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அங்க ஒரு சின்ன பையன் ஒருத்தர் வந்து டீ கடையில வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவர் வந்து நான் கேட்டேன், ஏன்பா நீ வந்து இங்க வேலை பார்க்கற, இங்க வேலை பார்க்கற, படிக்கலையா? நான் பள்ளிக்கூடத்தை முடிச்சு இங்க வந்துட்டேன், அப்ப காலேஜ் போலாமே. அப்ப நான் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் நாங்கெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் சொன்னேன், ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கோம், டீ சாப்பிடலாமா? உடனே அந்த சின்ன பையன் சொன்னா, அண்ணா டீயை சாப்பிட முடியாது, குடிக்கத்தான் இயலும் அப்படின்னு. ஆமா, இல்ல நம்ம ரொம்ப வருஷமா டீ சாப்பிடலாமா சாப்பிடுவோம். அப்ப இலங்கையில ஒரு கடை வேலை பார்க்கிற ஒரு இளைஞன் எவ்வளவு நல்ல தமிழ் பேசுறாரு பாருங்க. அதன் பிறகுதான் நாமளும் நல்ல தமிழ் பேசணும் அப்படிங்கறத ஒரு இளைஞன் கிட்ட நான் கத்துக்கிட்டேன். அப்ப விமர்சனம் என்பது அவசியமானது, ஆரோக்கியமானது, அனைவருக்குமானது. அதை நான் ஏற்றுக்கொள்வேன். நன்றி, தேங்க்யூ சோ மச். அடுத்த விருதும் நீங்க உங்களுடைய கையால வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய மிகப்பெரிய ஆசை. அண்ட் உங்க கூட சேர்ந்து இந்த விருதை வழங்குவதற்காக ஜூலியன் நம்ம கூப்பிடலாம். வேணு சுப்பையா, ஆர்ட் ஸ்பெஷலிஸ்ட், GIA USA, டைரக்டர் வேணு சுப்பையா.